இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எபேசியர் 3:17 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இந்த உலகம் சொல்லும் அன்பு சுயநலத்தில் தொடங்கி எதிர்பார்ப்பில் முடிகிறது. ஆனால் இயேசு சொல்லும் அன்பு சிலுவையில் தொடங்கி மன்னிப்பில் முடிகிறது. எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அன்று இயேசு அன்பாய் இருந்தார். அவருடைய அன்பிற்கு எல்லை என்பதே இல்லாமல் இருந்தது. பாவிகளையும் அவர் நேசித்தார். அதே போல நாமும் வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்மை புரியாதவர்களையும் நம்மை காயப்படுத்தியவர்களையும் நேசியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஆண்டவருடைய வலிமை. நாம் அன்பு காட்டும்போது நம்மில் கடவுளின் பண்பு வெளிப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சியுடன் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் தனக்கு உகந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நேற்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக வேண்டும் என்றாலும் இருந்திருக்கலாம். சந்தோஷப்படுகிற நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கலாம். கோபப்படுத்துகிற காயப்படுத்தின விடயங்களும் நடந்திருக்கலாம். இந்த கெட்ட விடயங்களே எல்லாத்தையும் இன்றைய நாளுக்கும் சுமந்து கொண்டு வராமல் முடிந்தவரை அன்புள்ளம் கொண்டவர்களாய் பகைமையை மறந்து தீவினைகளை விலக்கி அன்புள்ள மக்களை வாழ முன்வருவோம். உணவு, உடை, உறைவிடம் எப்படி ஒருவருடைய வாழ்க்கைக்கு முக்கியமோ அதுபோல அன்பு முக்கியம் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு இந்த வார்த்தையினூடாக விளக்கிக் கொள்ளுகிறார். அன்பே எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் மாறட்டும். ஆமேன்.